ரிவால்டோ ரீட்டா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டேரக்டர் ஜே.கே. சந்துரு. இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக கீர்த்தி சுரேஷ், ஜான் விஜய், ராதிகா சரத்குமார், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு சென்ட்ராலன். அண்ட் ரிவால்டோ ரீட்டா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பாண்டிச்சேரியுடைய மிகப்பெரிய ஒரு டான் வந்து வேற ஒரு மேட்ருக்காக போகும்போது அட்ரஸ் மாதிரி வேற ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தார். அந்த வீடு வந்து ரீட்டா இருக்கக்கூடிய வீடு. ஸோ நம்ம ஹீரோயினியை பாதுகாக்கிறதுக்காக மிஸ்பிஹேவ் பண்ண வந்த டான் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய அம்மா வந்து குக்கர் மேல் முடியாத அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம டான் கீழே வந்து மண்டையை போட்டுறாரு. அப்படி மண்டையை போட்ட டானை வந்து யாருக்கும் தெரியாமல் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, அந்த டிஸ்போஸ் பண்ண அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஸோ ஒட்டுமொத்தமாக படத்துடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 23 நிமிஷம். இந்த 2 மணி நேரம் 23 நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு காமெடி ஆக்ஷன் ஜானரை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். பட் அது ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுதான் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. ஆரம்பத்தில் கர்மாயிஸ் பூம்பரிங்னு ஆரம்பித்து 2 முக்கியமான சம்பவத்தை சொல்லி நம்ம வந்து கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போக போக கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. படத்தில் கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன லேக் போக போக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படம் இருக்க லேகாக தான் போயிட்டே இருக்குது. அங்கங்கே அப்பப்போ வந்து ரெடின் கிங்ஸ்லி பண்ணுற ஒரு சில ஒன் வேர்ட் காமெடி ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி வந்து ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சூப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கதையுடைய முக்கியமான கோர் கதையே வந்து ரொம்ப வந்து பேஸ்ட் மட்டுமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அண்ட் தென் போக போக இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து ஆரம்பிச்சிது. அட்லீஸ்ட் காமெடியாவது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துருப்போம். காமெடியும் வந்து பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 23 நிமிஷம் கொஞ்சம் சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கீர்த்தி சுரேஷ் ஓரளவுக்கு நிறைய இடங்களில் வந்து அங்கங்கே வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒட்டுமொத்தமாக இருந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே காமெடி பண்ண தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ராலன் இதை வந்து தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியும் பெருசாக நமக்கு வந்து எதுவும் கிடைக்கல. அண்ட் தென் விஷுவலில் ஓகேவாக வந்து இருந்துச்சு. ஓவராலாக ரிவால்டோ ரீட்டா நம்மளை வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பல இடங்களில் வந்து ஒர்க்கே ஆகாமல் ஒரு சில இடங்களில் அங்கங்கே அப்படி ஊறுகா தொட்டுக்கிட்ட மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ பொறுமையோடு பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பிடிக்கலாம்.